ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபன்னாகவும் அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக வந்து அவங்க ரொம்ப ஈகராக நிறைய சிம்டம்ஸ் பார்க்குறது, நிறைய வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் வந்து இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, அதை வந்து ஓல்டு வைஃப் டேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரெக்னென்சி மித்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வந்து நம்ம ஒரு செக்லிஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு என்னோடய ப்ரெக்னென்சி எப்படி இருந்தது, அவங்களோட அந்த சிம்டம்ஸுக்கும் என்னோடய சிம்டம்ஸுக்கும் ஒத்து போச்சா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உண்மை இல்லையா, ஒருவேளை இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு என்ன பேபி பிறக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ஓல்டு வைஃப் ஸ்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சில சிம்டம்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் நம்ம ஒரு 10 சிம்டம்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தையோட ஹார்ட் பீட். அதாவது நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மந்த்லேருந்தே டெலிவரி வரைக்குமே நம்ம வந்து எடுப்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 140க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. 140க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து பாய் பேபியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து டெலிவரி வரைக்குமே என் குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து எல்லாமே 140 எபோவ் 140 தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இந்த மித்து வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து ரெண்டாவது சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ப்ரெக்னென்சி பெல்லி. கேர்ள் பேபினா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி பெல்லி வந்து இப்போ வந்து சில பேருக்கு மேல் வயிறு கீழ் வயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ கேர்ள் பேபினா வயிறு வந்து மேல் வயிறாக இருக்கும், பாய் பேபினா வயிறு வந்து கீழ் வயிறாக இறக்கம் கொடுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கீழ் வயிறாக தான் இருந்தது. ஸோ எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி பெல்லியோட ஷேப். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேர்ள் பேபியாக இருந்தது அப்படின்னா வயிறு வந்து ஊசி மாதிரி அந்த மாதிரி இருக்கும், நல்ல ப்ராடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா நேரோவாக குறுகி கூர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. ஸோ என்னோடய பேபி பாய் பேபிங்கிறதுனால எனக்கு வந்து அப்படி தான் இருந்தது. இந்த சிம்டம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்து வந்து என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சிவியாரிட்டி ஆஃப் நாசியா. அதாவது மார்னிங் சிக்னஸ் வந்து கேர்ள் பேபியாக இருந்தால் ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாசியாவோட அந்த சிவியாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாசியா மார்னிங் சிக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதை வச்செல்லாம் நம்ம வந்து கேர்ள் பேபியா பாய் பேபியா அப்படின்னு ப்ரெக்னென்சிலேயே நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா வேறு என்ன சிம்டம்ஸ் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய நெஞ்செரிச்சல், எது சாப்பிட்டாலுமே உடனே நெஞ்சை கரிச்சிட்டு ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாக அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அதிகமாக இருந்தால் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க, கம்மியாக இருந்தால் பாய் பேபின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ இந்த சிம்டம்ஸை வச்சும் நம்மளால் வந்து சரியாக கெஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வேறு என்ன சிம்டம்ஸ் வந்து எனக்கு ஒத்து போச்சு அப்படின்னா, கேர்ள் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அம்மாவோட அழகை வந்து திருடிடுவாங்க, பாய் பேபினா அம்மாவுக்கு வந்து அழகை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்தாங்க அப்படின்னா பாய் பேபி, ரொம்ப டயர்டாக பார்க்குறதுக்கு வந்து அந்த பொலிவிழந்து இருந்தாங்க அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அப்படி ரைட் ஆப்போசிட்டாக தான் இருந்தது. நான் வந்து கம்ப்ளீட்லி டயர்டாக இருந்தேன். பாய் பேபியாக இருந்தும் கூட ரொம்ப டயர்டு, ரொம்ப வந்து பிஃபோர் ப்ரெக்னென்சி இருந்ததை விட ரொம்ப பொலிவிழந்து தான் இருந்தேன். ஸோ இந்த சிம்டம்ஸும் வந்து எனக்கு ஒத்து போகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீனியா நிக்ரா. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரெக்னென்சி வெளியில் தொப்புளுக்கு மேலே கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு மாதிரி வரும், அது வந்துச்சு அப்படின்னா பாய் பேபி. தொப்புளில் இருந்து கீழே வரைக்கும் கோடு இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து எனக்கு ஒத்து போச்சு. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீனியா நிக்ரா வந்து எனக்கு மேலேருந்து தொப்புள் வரைக்கும் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா வேறு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேர்ள் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா ப்ரெக்னென்சி பீரியடில் நமக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் பேபினா சால்ட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய ப்ரெக்னென்சியில் பாய் பேபியாக இருந்தும் கூட எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிச்சது. அதுதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
ப்ரெஸ் நிப்பிள் வந்து அந்த ஆரோலான்னு சொல்லுவோம்ல, அந்த டார்க் ரவுண்ட் கலரில் அந்த ரவுண்டாக இருக்கும் அந்த பிளாக் கலர். அது வந்து ரொம்ப டார்க்கராக இருந்ததுன்னா பாய் பேபி, லைட்டராக இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு டார்க்கராக தான் இருந்தது. ஸோ எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா சிம்டம்ஸுமே வச்சு வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை வச்செல்லாம் நம்ம வந்து பாய் கேர்ள் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு ஓகேவா நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இதை வந்து 100% வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ரக்ஷூஸ் டிப்ஸ் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.